ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான செம டேஸ்ட்டாக கல்யாண வீட்டு கேசரி வீட்டிலையே எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேசரி பண்ணுறதுக்கு ரவையும் சர்க்கரையும் அளந்து எடுத்துடலாம். 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன், இது 250 கிராம். அதே டம்ளரில் சர்க்கரை 1 கிளாஸும் 1/4 பங்கு அளவு 1.25 கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன். இனிப்பு கம்மியாக போதுன்னா 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த அளவு இனிப்பு கரெக்டாக இருக்கும். ரொம்ப தித்திப்பாக வேணும்னா 1.5 டம்ளர் கூட எடுத்துக்கிடலாம். ஏலக்காய் 4, 10 முந்திரியை குட்டி குட்டியாக உடச்சி எடுத்திருக்கேன். முந்திரியை வறுத்து எடுத்துடலாம். அடுப்பில் கடாயை வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் சூடாயிருச்சு. முந்திரியை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். நெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு முந்திரியை வறுத்து எடுக்கலாம். முந்திரி கருகிடக்கூடாது. முந்திரி பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே கடாயில் ரவையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடலாம். தேவைன்னா நீங்கள் கூட 1 ஸ்பூன் நெய் விட்டு கூட ரவையை வறுத்து எடுக்கலாம். ரவையை அடிப்பிடிக்காமல் நல்லா வறுத்து எடுத்துடணும். நல்லா ரவை வறுபட்டால் தான் கேசரி கரெக்டாக வரும். பாருங்கள், நல்லா மணல் மணலாக உதிரியாக வந்திருக்கு. ரவையை வறுத்தாச்சு. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ரவையை மாற்றிட்டு அதே கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். 1 டம்ளர் ரவை எடுத்ததுனால 3 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் கேசரிக்கு. ரவை அளக்கிறதுக்கு எது யூஸ் பண்ணுறோமோ அதே அளவில் தண்ணியும் சர்க்கரையும் எடுத்துக்கோங்க. நான் டம்ளர் யூஸ் பண்ணதுனால அதே அளவில் தண்ணியும் சர்க்கரையும் யூஸ் பண்ணுறேன். தண்ணி நல்லா சூடாயிருச்சு. ஏலக்காயை நல்லா நுணுக்கி அதில் சேர்த்துடலாம். தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கலருக்கு கொஞ்சமாக கேசரி பொடி சேர்த்துடலாம். நான் மஞ்சள் கலர் சேர்த்துருக்கேன். கலர் ரொம்பவும் லைட்டாக இல்லாமல் ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் எல்லோ கலர் கரெக்டாக இருந்தால் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். கேசரி பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. ரவையை சேர்த்துடலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு ரவையை சேர்க்கலாம். ரவையை சேர்க்கும்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டி விழுந்துடக்கூடாது. ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விடுங்க. தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம கிளற தண்ணி கம்மியாயிடும். ரவை வேகும்போது தண்ணி நல்லா இறுகிருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு சர்க்கரையை சேர்க்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. தண்ணிலாம் இறுகிருச்சு பாருங்கள். இந்தமாரி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பதத்துக்கு வரும்போது சர்க்கரையை சேர்த்துடலாம். சர்க்கரையை சேர்த்து கலக்கும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. நான் சர்க்கரை ஃபுல்லாகவே கலந்துட்டேன். கம்மியாக இருக்கிறதுனால நான் ஃபுல்லாக சேர்த்து கலக்கிறேன். நீங்கள் நிறைய எடுத்துருந்தீங்கன்னா சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. சர்க்கரை சேர்க்கும் போதும் நல்லா கலந்து விட்டுருங்க, அப்படி விட்டுறக்கூடாது. சர்க்கரை சேர்த்து கிளறும் போதும் கட்டி விழும். நம்ம கட்டி விழாமல் கலந்து எடுத்துக்கிடணும். சர்க்கரை சேர்த்த உடனேயே நல்லா கலந்து விட்டு இந்தமாரி கட்டி இருந்தாலும் உடச்சி விட்டு உடனே நல்லா இந்தமாரி கலந்து எடுத்துடலாம். பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வந்திருக்கு பாருங்கள். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தளன்னு வரும். 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டால் கரெக்டான பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி இறுகி வரும்போது 1 ஸ்பூன் கோல்டு வின்னர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ சேர்த்துக்கோங்க. கோல்டு வின்னர் சேர்த்து கூடவே 2-3 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து வறுத்து எடுத்த முந்திரியும் சேர்த்துடலாம். முந்திரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. கரெக்டான பதத்தில் வந்திருக்கு. தண்ணி ரொம்ப சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு இல்லாமல் போயிடும். கரெக்டான பதத்தில் வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இறுகிருச்சு. கேசரி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டோம். மேலே 1 ஸ்பூன் நெய் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மூடி போட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம்.
ஆறுனதுக்கப்புறம் தான் சாப்பிட போகிறேன். பாருங்கள், கேசரி கரெக்டாக வந்திருக்கு. நல்லா பார்க்கவே ஆசையாக இருக்குது. கேசரியோட பதம் கரெக்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.